ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய ஷார்ட்கட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூ அப்படின்ற வார்த்தைக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சி வரைக்கும் வந்து ஷார்ட்கட் வந்து முடிச்சாச்சு. இப்போ சூ அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ சூ அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று வந்து விரட்டுறோம் அப்படின்னா சூன்னு தான் விரட்டுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது சூ அப்படின்னாலே அது வந்து ஒரு ஓசை. அதே மாதிரி அதட்டுறோம். ஓகேங்களா? ஸோ விரட்டுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே சுகம். சுகம். அப்போது சுகம்ன்ற வார்த்தையும் எடுக்கலாம். சுகமாக இருந்தாலே நன்மை தான் இருக்கும். ஸோ இதை வச்சே இதை வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூனா சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன்ன்றது எங்கே இருக்கும்? வானத்தில் தான் இருக்கும். அதனால் வான வகை அப்படின்றது போட்டுடலாம். அடுத்தது சை அப்படின்னா கைப்பொருள் செல்வம் அப்படின்ற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம கையில் பொருளும் செல்வம் இருந்தால் தான் பொண்ணுங்க வந்து சைட் அடிப்பாங்க அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைட் அடிக்கிறது ஞாபகம் வச்சுங்க. நம்ம கையில் பொருளும் செல்வமும் இருந்தால் தான் பொண்ணுங்க வந்து சைட் அடிப்பாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.